ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா earnings per share அப்படின்னா என்ன, அந்த ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஸோ அது வந்து எப்படி நம்ம அதை வியூ பண்ணணும், ஸோ ஹவ் இஸ் இட் யூஸ்ஃபுல், ஒரு கம்பெனியை நம்ம பார்க்கும்போது இந்த earnings per shareன்ற ரேஷியோவை எப்படி நம்ம பார்க்கணும், ஸோ தட் அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜாக கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா earnings per share. இப்போ நம்ம இந்த நேம்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போகுது வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா earnings per share, ஒரு ஷேர் ஆஃப் த கம்பெனி எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணுது, லைக் புக்ஸ் படி ஒரு ஷேருக்கு எவ்வளோ வந்து earnings இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் earnings per share. ஸோ பேசிக்காக இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரிக்காக வந்து இது ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. அந்த ப்ராஃபிட் வந்து கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கு, அது வந்து இருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணால், அதாவது ஸ்டாக்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஒரு ஷேர் என்ன வேல்யூ வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து earnings per share. ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட்ஸ், ஸோ அதெல்லாம் என்ன இருக்கோ ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட்ஸ் எடுத்து அதிலேருந்து டிவிடெண்ட்ஸ் எதனா கொடுக்கணும், லைக் இப்போ வந்து நமக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து என்னென்ன டிவிடெண்ட் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே மைனஸ் பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் வாட் எவர் டிவிடெண்ட்ஸ் டிக்ளேர்டு, ஸோ ஈக்விட்டி டிவிடெண்டாக இருந்தாலும் சரி, எந்த டிவிடெண்டாக இருந்தாலும் சரி, ஸோ டோட்டல் earnings ஆர் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மைனஸ் ப்ரிஃபர்டு டிவிடெண்ட்ஸ் பை ஆவரேஜ் அவுட்ஸ்டாண்டிங் காமன் ஸ்டாக். ஸோ இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாக் ஆஸ் ஆன் இயர் எண்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஸோ அந்த டேட்டில் இப்போ கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டினாமினேட்டர் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஏன் அப்படின்னா அப்போ தான் ஒரு ஷேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் போய் சேருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஓகே, லெட் இட் பி ஒன் சைட். ஸோ இப்போ நம்ம எப்படி அதை வந்து ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இபிஎஸ்ன்றது ஒரு ஐடியல் ரேஷியோ அப்படின்னு தனியாலாம் எதுவும் கிடையாது. இப்போ எப்படின்னா கரண்ட் ரேஷியோனா 2:1 இருந்தால் தான் ஒரு ஐடியல் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஐடியல் ரேஷியோன்றது இபிஎஸ்க்கு கிடையாது. பட் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சேம் இண்டஸ்ட்ரியில் மற்றவங்களோட இபிஎஸ் எவ்வளோ இருக்குது, இவங்களோட இபிஎஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம கம்பேர் பண்ணோம்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு காமன் பேராமீட்டராக வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேபி இபிஎஸ் வச்சு ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்க கம்பெனிஸ் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இபிஎஸ் வச்சு கம்பேர் பண்ணலாம். அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ வர்த் தட் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம், லாஸ்ட் இயர் எவ்வளோ இபிஎஸ் இருந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ இபிஎஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து இது ஒரு கம்பேரிட்டிவ் ஃபிகராக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் இவ்வளோ இபிஎஸ் இருந்திருக்கு, இந்த வருஷம் இவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, ஓகே ஃபைன், த கம்பெனி இஸ் ஹேவிங் எ குட் க்ரோத் அப்படின்றது நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு earnings per share இபிஎஸ் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் இருக்குது, நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து கம்பெனியோட earnings டஸ் இட் பிலாங் டு யூ அப்படின்ற மாதிரி தான் அந்த கால்குலேஷன். இதுலேயே இன்னொன்று இருக்குது, டைல்யூட்டட் இபிஎஸ்ன்னு இருக்குது. டைல்யூட்டட் இபிஎஸ்ன்றது மற்ற எல்லாம் சேமாக தான் இருக்கும். சரி, டைல்யூஷன்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்களுக்குன்ட்டு வந்து ஒரு ஜூஸ் வந்து கலக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன் தட் கேஸ் இன்னும் 2 பேர் வருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு 3 பேருக்கு இந்த அளவில் ஏற்கனவே இருக்குது, ஸோ இன்னும் 2 பேர் வருவாங்க, அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம்னா இட் வில் கெட் டைல்யூட்டட். ஸோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம வந்து எவ்வளோ வரும் அதை வந்து நம்ம ஷேர் பண்ண போனால் நமக்கு எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிறது தான். ஸோ இதை இன்னுமே புரிகிற மாதிரி சொன்னால் ஐ திங்க் எக்ஸாம்பிள் தான் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே டைல்யூட் பண்ணி சொல்லணும்னா இன்றைக்கி வந்து ஷேர் ஹோல்டிங் இல்லை, ஆனால் இன் நியர் ஃப்யூச்சர் மேபி இட் கேன் கெட் கன்வெர்ட்டட். ஸோ கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் அந்த ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க, ஷேர்ஸாக அலோகேட் ஆகிடுச்சு அவங்களுக்குலாம் அப்படின்னா என்னோட ஷேர் earning per share எவ்வளவா இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் டைல்யூட்டட் இபிஎஸ். ஸோ டினாமினேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்வெர்ட்டபிள்
ஷேர்ஸ் இருக்கோ அதையெல்லாம் கன்வெர்ட் பண்ண பிறகு என்ன நம்பர் இருக்குமோ அதை போட்டு ரீகால்குலேட் பண்ணிங்கன்னா அது டைல்யூட்டட் இபிஎஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இபிஎஸ்ன்றது டேரெக்டாக ஆஸ் ஆன் டேட் என்ன ஷேர்ஸ் இருக்கோ அதை வந்து ப்ராஃபிட் வந்து அந்த ஷேர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆனால் என்ன வேல்யூன்றது. டைல்யூட்டட் இபிஎஸ்னால் இன்கேஸ் அந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாம் நடந்தப்புறம் ஒரு ஷேருக்கு எவ்வளோ இபிஎஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டைல்யூட்டட் இபிஎஸ். ஸோ ப்ராபப்ளி இப்போ உங்களுக்கு இபிஎஸ் பற்றி ஒரு ப்ராப்பர் ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜாக பாஸ் பண்ணும் அப்படின்றதுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.